ராட்வீலர் நாய் கடித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், முழு விவரங்களை என பதிவு பண்ணுங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவுக்குள் விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுமியை 2 நாய்கள் கடித்ததில் தலையில படுகாயம் ஏற்பட்டு சிறுமி உயிருக்கே ஆபத்தான நிலையில அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்தது. பின்னர் உயர் சிகிச்சைக்காக இவர் சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சிறுமிக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுமியை காப்பாற்ற முயன்ற தாயையும் நாய்கள் கடித்து கொதறியதுல அவருக்கு தேவையான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு தற்போது தாய் நலமுடன் இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் சென்னை ஆயிரம் விளக்கு தனியார் மருத்துவமனையின் சார்பில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இன்று அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இது தொடர்பான விவரத்தை நேற்று முன்தினம் மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல நாய்கள் கடித்ததுல ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சிறுமிக்கு தேவையான ஆன்டி வைரல் மருந்துகள் தொடர்ச்சியாக சிறுமிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து சிறுமிக்கு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்வதற்கு மருத்துவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்வது குறித்து தனியார் மருத்துவமனையின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் சிறுமியின் உடல்நலத்தை கண்காணித்து வருகிறார்கள். காலை சரியாக 10 மணிக்கு மேலாக இந்த மருத்துவ குழுவினர் மீண்டும் சிறுமியின் உடல்நிலையை கண்காணித்த பிறகாக இன்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சிறுமியின் உடல்நலத்தை பொறுத்து இன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் என மருத்துவமனை வட்டாரத்தின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சிறுமியின் உடல்நிலை என்பது கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் ராபிஸ் நோய் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்காக ஆன்டி வைரல் மருந்துகள் தொடர்ச்சியாக சிறுமிக்கு செலுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.